நான் என் ப்ராமிஸை நிறைவேற்றனா இல்லையா? அங்க ரியா பாத்துட்டு இருக்கான். பாட்டி, அம்மாவையும் அப்பாவையும் பாருங்க, அங்க பாருங்க. இவங்க ரெண்டு பேருமே எப்பவுமே இப்படிதான். என்ன அம்மா அப்பான்னு சொல்லிட்டு இருக்க? கையில வச்சிட்டு இருக்கிறத போடு. ஏன் போடணும்? எனக்கு தீபாவளி. பாட்டி பாருங்களேன். அது ஒண்ணும் இல்ல பாட்டி, நாங்க சும்மா தீபாவளி கொண்டாடணும். அந்த கடவுள் புண்ணியத்துல இந்த ரெண்டு ஜோடி மேல எந்த கண்ணும் பற்றக்கூடாது. இந்த ஜோடியை சேர்த்து வச்சதே நீங்க தானே. உங்களால தான் நான் இன்னைக்கு இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன். எனக்கு என்னோட பொண்ணு கிடைச்சிருக்கா. எங்களுக்கு நீங்க திருஷ்டி கழிச்சதுனால நீங்க ஆசீர்வாதமும் பண்ணணும். நல்லா இருமா, நல்லா இரு. நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். உன் பூ ரொம்ப அழகா இருக்கு. நீயும் வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கப்பா, ஃப்ரீ தான். அது 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 வந்து என்னன்னா, நான் தான் தினமும் ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன்ல. அதுவும் இல்லாம நான் சும்மா அப்படியே பட்டாசா பாத்துக்கிட்டு இருந்தேன். நானும் ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டுமா? தாராளமா. நான் சொன்னது கடவுள்கிட்ட. ஏன்னா அவர் எனக்கு ஒரு அழகான குடும்பத்தை கொடுத்திருக்காரு, அருமையான தீபாவளியை கொடுத்திருக்காரு. ஆண்டவா, உனக்கு கோடான கோடி நன்றி. அட பாட்டி வாங்க, அவங்க எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. போலாம். வாங்க வாங்க, சீக்கிரம் போலாம். போலாம் போலாம். வாங்க. ஹலோ, நீ வரலையா? பிராச்சி, எனக்கு இப்போ என்ன தோணுதுன்னா, நானும் ரிங் போட்டுக்கணும். அதான் என்கேஜ்மெண்ட் ரிங்மா. என்கிட்ட எந்த ரிங்கும் இல்லையே. அதாவது கோல்ட் ரிங்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்கும். நான் என்ன எப்படி அது? எக்ஸ்பென்சிவ் ரிங் தானே போட போற. பிரைஸ் டாக பத்தி எதுக்கு கவலைப்படுற? சரி, நீ அத பத்திலாம் கவலைப்படாத. நம்ம இன்னைக்கு என்கேஜ்மெண்ட் பண்ணியே ஆகணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் ரிங் மாத்திக்கணும். லெட்ஸ் டு இட். எப்படி? என்கிட்ட ஆர்டிபிஷியல் ரிங் கூட இல்ல. எந்த ரிங்கும் இல்ல. எப்படி ரிங் மாத்திக்கிறதுக்கு கோல்ட் ரிங் அவசியம் இல்ல. விரல் மட்டும் தான் தேவை. எனக்கு 10 விரல் இருக்கு. நம்ம இந்த ரிங்க விரல்ல போடும்போது நம்ம இதயத்துக்கும் ஆட்டோமேட்டிக்கா தெரிஞ்சிடும். உண்மைதானே? நான் ஆசைப்படுறதெல்லாம் உன்னோட மனசுக்குள்ள இருக்கணும், அவ்வளவுதான். அதுக்காக அந்த ரிங் பேப்பரா இருந்தாலும் ஓகே, எனக்கு பிரச்சனை இல்ல. அப்புறம் நான் உன்னை கேள்விப்பட்டேன், என்கேஜ்மெண்ட்ன்றது நம்ம 2 பேரும் உறுதிமொழி எடுத்துக்கிற மாதிரி கல்யாணம் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கும். பிராச்சி, நீ எனக்கு மட்டும்தான், அப்புறம் நான் உனக்கு மட்டும்தான். இங்க பாரு, இந்த உலகமே நமக்கு எதிராக இருந்தாலும் சரி, நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரிஞ்சிருக்க கூடாது. என்ன நினைக்கும்? அதுவும் இல்லாம நம்ம காதல் ரொம்ப புனிதமானது. அதனால நம்ம ரிங்கும் புனிதமா இருக்கும். ஒன் செகண்ட். என்னாச்சு? நீ என்ன பண்ற? சொல்றேன் இரு. With your permission. Perfect. ஸோ இதுதான் நீ உன்னோட சர்பா போட போகிற ரிங். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லவ் திஸ் ரிங். தயவு செஞ்சு இதை நீ என்னோட விரலில் போட்டு விட்டுரு. அதுக்கப்புறம் நம்மளோட என்கேஜ்மெண்ட் நல்லபடியாக முடிஞ்ச மாதிரி ஆகிடும். நான் இதை என்னைக்கும் கழட்ட மாட்டேன். இது எப்பவும் என்னோட விரலில் தான் இருக்கும். கமோன், போட்டு விடு. அருமையான ரிங் இது. ஐ லவ் இட். பாத்தியா இது எவ்வளவு அழகா இருக்குன்னு? பாரு, நீ கூடிய சீக்கிரத்திலேயே மிஸ் பிராச்சி அரோரால இருந்து மிஸ்ஸஸ் பிராச்சி கோலியா மாறிடுவ. நீ கூடிய சீக்கிரமாவே மிஸ் பிராச்சி அரோரால இருந்து மிஸ்ஸஸ் பிராச்சி கோலியா மாற போற. அம்மா சொல்லுங்கம்மா. பிராச்சி, நீ இங்க இருக்க? முதல்ல நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க. ரியாவோட அத்தை நீங்க அங்கிருந்து
இருந்து கிளம்பிட்டதா சொன்னாங்க. வீட்டுக்கு வந்திருப்பீங்கன்னு நினைச்சோம். நீங்க வீட்லயும் இல்ல. எங்க இருக்கீங்க? அதெல்லாம் நான் அப்புறமா சொல்றேன். இப்ப நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்னாச்சு? அது என்னன்னா, நீ ஒரு தடவை ரியாக்கு கொஞ்சம் ஃபோன் பண்ணி பேச. அதாவது அவளுக்கு தீபாவளி வாழ்த்துக்கள் சொல்ல. இன்னைக்கு பண்டிகை இல்ல. பண்டிகை நாளன்னைக்கு பழைய விஷயத்துக்கெல்லாம் முடிவு கட்டிட்டு எல்லாத்தையும் மறந்துட்டு நீ நீ உனக்கு நான் சொல்ல வர்றது புரியுதுல? நீங்க இதெல்லாம் எதுக்காக சொல்றீங்கன்னு நான் கேட்க மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன சொன்னாலும் நான் அதை செய்வேன். அம்மாவுக்கு பிடிச்ச செல்ல புள்ள நீ. தேங்க்யூ. சரி வைக்கிறேன். சீக்கிரம் வந்துருங்க. ரியாக்கு தெரியும் பிராச்சி அவளோட அக்கான்னு. கண்டிப்பா அவ நல்ல விதமா பேசுவா. அதுவும் இல்லாம பிராச்சியும் புத்திசாலிதான். அவங்க 2 பேரும் பேசினாதான் அவங்களுக்குள்ள இருக்க இடைவெளி குறையும். இல்ல ரியா நிச்சயமா பிராச்சி கிட்ட நல்ல விதமா பேச மாட்டா. ஒரு வேலை பண்ணலாம். ரியா கிட்ட போய் பிராச்சி கால் பண்ணுவான்னு சொல்லிடுறேன். அப்ப கண்டிப்பா அவகிட்ட பேசுவா. ஏன்னா ரியா நிச்சயமா நான் சொன்ன கேப்பா. நான் பிரக்யாவை எந்த அளவுக்கு காதலிச்சிருக்கணும் அந்த அளவுக்கு நான் வேற யாரையும் காதலிச்சதே இல்ல. என் உலகத்தையே அவ மாத்திட்டா. அதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கையில நீ வந்த. அப்புறம் எனக்கு பொறுப்புகள் அதிகமாயிடுச்சு. அதாவது ரொம்ப ரொம்ப அதிகமாயிடுச்சு. நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் உன்னை எந்த அளவுக்கு நேசிக்கிறேனோ ஐ மீன் அந்த அளவுக்கு கம்பேர் பண்ணி சொல்லணும்னா பிரக்யா விட கம்மியும் இல்ல, பிரக்யா விட கூடவும் இல்ல. ஒருவேளை நான் பிராச்சி கிட்ட அன்பா இருக்கேன்னா உன்னை விட அதிக அன்பா இருப்பேன். ஒருவேளை நான் பிராச்சியை திட்டினா உன்னை விட அதிகமா திட்டுவேன். இது எப்படி இருக்கு? இந்த ஈக்குவேஷன் இப்படியே தான் இருக்கும். வேற யார் கூடவாவது நான் கம்பேர் பண்ணவா? சொல்லு. இது பெர்ஃபெக்ட்டா இருக்கு. உன்னை சந்தோஷமா பார்க்கும்போது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கேன்ப்பா. உண்மையா சொல்றேன். ஐ ஹாப்பி டு see you like this. ஐ லவ் யூ பா. இப்படியே சந்தோஷமா இருங்க. நீ கோவத்துல நைன்னு பேசுவல்ல? பிரக்யா வா. I'm so happy. கண்டினியூ பண்ணுங்க, நிறுத்தாதீங்க. நான் ஒன்னும் சொல்லல. என்னாச்சுன்னா என்ன? ஒன்னா நம்ம சீட்டறிவ. நான் எவ்வளவு விட பிராச்சி மேலதான் அதிக அன்பு வச்சிருக்கேன்னு சொல்றா. இவன் மட்டும் என்ன உன்னை பார்த்ததும் என்ன விட்டுட்டு போயிட்டா? உங்க மேல அன்பு இருக்கு டாட். ஆனா இன்னைக்கு என்னுடைய மொத்த அன்பும் என் அம்மாக்கு மட்டும்தான். நான் பேசாம சேர் போட்டு உட்காந்துக்கிறேன். நீங்க 2 பேரும் இப்படியே பண்ணிக்கிட்டு இருங்க. சரி, நான் ஒன்னு சொன்னா நீ கேப்பல்ல? ஒண்ணா? நீங்க சொல்ற 4, 5, 6, 8 எல்லாத்தையும் கேட்பேன். சொல்லுங்கம்மா. பிராச்சி உன்கிட்ட போன் பண்ணி பேசினா நீ அவகிட்ட பேசுவல்ல? எனக்காக? பிராச்சி கண்டிப்பா உனக்கு போன் பண்ணுவா. அப்படின்னா நீ அவளுக்கு போன் பண்ணலாமே. நீ அந்த மாதிரி பண்ணா இன்னும் நான் சந்தோஷப்படுவேன். நீங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தீபாவளி விஷ் பண்ணிக்கோங்களேன். உங்களுக்காக நான் ராஜி கிட்ட கண்டிப்பா பேசுவேன். என்ன ரியா பிராச்சி கிட்ட பேச போற? நீ எதுக்கு நர்வஸா இருக்க? நான் நர்வஸாலாம் இல்ல, எனக்கு கொஞ்சம் டென்ஷனா இருக்குங்க. அதாவது ரியாக்கு எல்லாமே தெரியும். இப்ப வரைக்கும் நான் பிராச்சிக்கு எதுவும் சொல்லல. அவங்க 2 பேரும் எப்படி பேசிப்பாங்கன்னு எப்படி தெரியல. பேசிப்பாங்களானா, என் பொண்ணுங்க ரொம்ப கில்லாடிங்க. நாம எப்படி ஹேண்டில் பண்ணுமோ அவங்களும் ஹேண்டில் பண்ணிடுவாங்க. நாம மட்டும் பிரியாம இருந்திருந்தா இந்நேரம் 2 பேரும். போதும், இனிமே நாம அதை பத்தி பேச வேண்டாம். எல்லாரும் தப்பு பண்றது சகஜம்தான். நாமளும் சாதாரண மனுஷன் தானே. மனுஷன் தப்பு பண்ணானா அந்த தப்ப அவன் திருத்திக்கணும். இப்ப நம்ம தப்ப திருத்திக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு. பிராச்சிக்கும் ரியாக்கும் நடுல இருக்கிற பிரச்சனை சரியாயிடுச்சுன்னா பிராச்சியை கூட்டிட்டு நான் இங்கே வந்துருவேன். பிராச்சி ரூம், ரியா ரூம், அப்புறம் நம்ம ரூம். ஆச்சே, திரும்பவும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டியா? கடந்த காலம் நம்மள ரொம்ப அழ வச்சிருச்சுல. ஆனா வரப்போற நாட்கள்ல நம்ம சந்தோஷமா அடே இருக்க இங்க போறோம். பாரு, நான் வந்து என்ன வரப்போற நாட்களை அப்படியே கழட்டி விட்டுரு. இந்த நாள் யோசிச்சு பாரு. நீ இருக்க, நான் இருக்கேன். இதை விட வேற என்ன வேணும்? வா. அட, வெளியில எல்லாரும் தீபாவளி கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இங்க? ரியா முன்னாடியே ஹக் பண்றீங்க. எனக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கு. நான் 4th படிச்சேன். எனக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கு. ஆனா பசங்க முன்னாடி கொஞ்சம் கவனமா இருக்கணும். எந்த பசங்கலாம் பெருசாயிட்டாங்க. அதனால அம்மா அப்பா தனியா சந்திக்கும் போது என்ன நடக்கும்னு அவங்களுக்கும் தெரியும். இதுதான் நடக்கும் தெரியும். இது நடக்கலன்னா அவங்களும் வந்திருக்க முடியாது. நாம தான் அவங்களுக்கு உயிர் கொடுத்து அவங்க நமக்கு இல்ல. ஆனா ஒண்ணு சேர்ந்தது அவங்களால தானே. அப்படியா?
இல்ல 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 இங்க பாரு, அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்தது கோ இன்சிடென்ஸ். நாம ஒன்று சேர்ந்தோம் இல்லையா, அதுதான் டெஸ்டினி. அதாவது நம்மளுடைய காதல் தான் நம்மளை இந்த அளவுக்கு நெருக்கமா கொண்டு வர்றது. எனக்கு இந்த காதலுக்கு வேற வார்த்தை சொல்ல தெரியல. எனக்கு தெரியும், இதத்தான் பூர்வ ஜென்ம பந்தம்னு வாங்க. அதனால தான் நம்மளோட உறவு தொடர்ந்துக்கிட்டே இருக்கு. இது இன்னமும் தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். அதுவும் இல்லாம நம்ம சில நாளுக்கு கொஞ்சம் விலகி இருக்கலாமே தவிர நாம பிரிய மாட்டோம். ஆமா, இந்த உறவு தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். வாங்க, இந்நேரம் ரியாவும் பிராச்சியும் பேசியிருப்பாங்க. அதுவும் முக்கியம்தான். பாப்பலாம். எல்லாத்தையும் சரி என்ன பண்ணிடு. பண்றீங்க? வாழ்க்கை முழுக்க அம்மா எனக்காகவும் என் சந்தோஷத்துக்காகவும் வாழ்ந்திருக்காங்க. ஒருவேளை நான் செத்து போயிருந்த அம்மா ஒருவேளை ரியா எனக்கு பண்ண துரோகத்தை நான் எல்லார்கிட்டயும் சொன்னேன்னா எல்லாரும் அவளுக்கு எதிராக திரும்பிடுவாங்க. ஏன் அவளை போலீஸ்ல கூட புடிச்சு கொடுப்பாங்க. இந்த போன் ஏன் போக மாட்டேங்குது? நல்ல வேளை அவ போன் எடுக்கல. ஹலோ ரியா, பிராச்சி பேசுறேன். இன்னும் என்கிட்ட உன் நம்பர் இருக்கு. ஆக்சுவலி அது நானே உனக்கு ஃபோன் பண்ணலாம் தான் இருந்தேன். என்ன உன்னோட அம்மா அட கடவுளே, என்னால இத நம்பவே முடியல. ஆக்சுவலி அம்மா தான் உனக்கு ஃபோன் பண்ணி தீபாவளி விஷ் பண்ண சொன்னாங்க. ஹாப்பி தீபாவளி. ஹலோ, லைன்ல இருக்கியா? என்னாச்சு? கட் பண்ணிட்டா. வேணும்னுட்டே தான் கட் பண்ணிருப்பா. இத பத்தி ஏதாவது கேட்டா நெட்வொர்க் சரியில்லைன்னு சொல்லிடுவா. ஏன் இப்படி பண்றா? இவ எப்பவும் மாற மாட்டா. வாட்ஸ் ஹேப்பனிங்? என்ன நடக்குதுன்னு ப்ளீஸ் சொல்றீங்களா? ராஜ், அபி எங்க? அது டாட், என்னாச்சு? பிரச்சனை எதுவும் இல்லல்ல? அம்மா எங்க? அம்மா வந்து ரியா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? முதல்ல உன்னோட ரூமுக்கு போ. இல்ல, நான் போக மாட்டேன். டாட், ஐம் ஷூர் அத்தை அம்மாக்கு எதிராக ஏதாவது பண்ணிருப்பாங்க. அதுக்காக தான் அவங்க கதவை கூட சாத்தி வச்சிருக்காங்க. ரியா, உனக்கு ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. அவையும் பண்ண போறா. இல்ல டாட், எனக்கு எந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் இல்ல. அத்தை இருக்காங்களே, அவங்களுக்கு அம்மாவை பிடிக்காது. அவங்க அம்மாவை ஹேட் பண்றாங்க. கண்டிப்பா அவங்க தான் அம்மாவை ஏதாவது பண்ணிருக்கணும். டாட், ரியா, அம்மா நீங்க நல்லா இருக்கீங்களே? உங்களுக்கு ஒண்ணும் நல்லா தான் இருக்கீங்க. எல்லாரும் இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க. ஏன்னா இங்க போலீஸ் வந்துட்டு இருக்காங்க. போலீஸ் வராங்களா? இல்ல வந்துட்டாங்க, அங்க பாருங்க. போலீஸ் எதுக்கு இங்க வராங்க? அண்ணா, அது வெளியில பகதூர் வண்டி பார்க்கிங் எல்லாம் பாத்துட்டு இருக்கான். அவன் தான் போலீஸ் வரதா சொன்னான். போலீஸ் எதுக்காக இங்க வரணும்? இங்க ரியா மெஹரா யாரு? ரியாவை பத்தி நீங்க எது கேக்குறீங்க? நாங்க அவளை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம். அரெஸ்டா? நீங்க எதுக்கு அவளை அரெஸ்ட் பண்ண? அவ என்ன தப்பு பண்ணா? அவ மேல அட்டெம்ப்ட் மர்டர் சார்ஜ் இருக்கு. சார், நீங்க எப்படி அவ மேல இப்படி ஒரு சார்ஜ் போடுவீங்க? அவளுக்கு எதிராக எஃப்ஐஆர் சார், நீங்க என்ன காமெடி பண்றீங்க? யாருக்கு எதிராக அட்டெம்ப்ட் மர்டர் கேஸ் இருக்குன்னு சொல்லுங்க. பிராச்சிக்கு எதிராக. ராஜியா, என்ன சொல்றீங்க நீங்க? ஆமா, சஞ்சுவோட ஃப்ரெண்டு பிட்டு தான் எங்க கிட்ட சொன்னான். அவனையும் நாங்க அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம். சஞ்சுவா? ஆமா, சஞ்சு எங்க? சஞ்சு எஸ்கேப் ஆயிட்டான். இன்னைக்கு தான் 2 பேரும் சிட்டியை விட்டு போறதா பிளான் போட்டிருக்காங்க. ஆனா நாங்க பிட்டுவை பிடிச்சிட்டோம். இங்க பாருங்க, ரியாவை எங்க கூட அனுப்பிச்சு வைங்க. சார், இவளால பிராச்சி எதுவும் பண்ண முடியாது சார். உங்களால எப்படி இவ்வளவு உறுதியா சொல்ல முடியும்? ஏன்னா ரியா மாதிரி பிராச்சி என்னோட பொண்ணு. இப்ப நீங்களே சொல்லுங்க சார், தங்கச்சி யாராவது அக்காவை கொல்லுவாங்களா? உங்களுக்கு யாரையாவது அரெஸ்ட் பண்ணணும்னா நீங்க போய் அந்த சஞ்சு அரெஸ்ட் பண்ணுங்க. அவதான் சார் பிராச்சியை கொல்ல பார்த்தான். பிட்டு விசாரணையில என்ன சொல்லியிருக்கான்னா, பிரியா தான் சஞ்சுவுக்கு பணத்தை கொடுத்து கொலை பண்ண சொல்லியிருக்கான்னு. சார், அந்த பிட்டு போய் சொல்றான் சார். அவன் ஃப்ரெண்டு சஞ்சுவை காப்பாத்துறதுக்காக என் பொண்ணு மேல பழி போடுறான். எங்க பாருங்க, நான் ஒன்னும் வக்கீலும் கிடையாது, ஜட்ஜும் கிடையாது.
அதனால ஏன் முன்னாடியே ஆர்குமெண்ட் பண்ணாதீங்க. என்ன சொல்றதா இருந்தாலும் கோர்ட்ல போய் சொல்லுங்க. அரெஸ்ட் பண்ணுங்க. வேண்டாம் சார். சார் ப்ளீஸ் அனுமதி கேளுங்க வாங்க. கிட்ட வாரண்ட் இருக்கா? இவனை நீங்க ஒரு நிமிஷம் என்ன பண்றீங்க? கொஞ்சம் பொறுமையா பேசலாம். ரியா குற்றவாளி இல்ல. மேம், அந்த சஞ்சு பிராச்சியை கொல்ல பார்த்தா. நான் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தது. ஒருவேளை என் கம்ப்ளைண்ட் நான் வாபஸ் வாங்கிட்டேனா நீங்க ரியாவை அரெஸ்ட் பண்ண முடியாது இல்லையா? ஆமா, யாரு சொன்னது நாங்க பிட்டுவோட கன்ஃபெக்ஷனை கேட்டுதான் ரியாவை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோன்னு? ஆக்சுவலி எஃப்ஐஆர்ல அவனோட பேர் இருந்தது, அதனாலதான். ஒருவேளை நான் போன்ல சொன்னதை நீங்க முழுசா கேட்கலன்னு நினைக்கிறேன். ரியாக்கு அகைன்ஸ்டா கம்ப்ளைண்ட் பண்ணது வேற யாரோ. யாரு கம்ப்ளைண்ட் பண்ணது? பிராச்சியோட அம்மா பிரக்யா. ரியா மேல அட்டெம்ப்ட் டு மர்டர் கேஸ் போட்டது பிராச்சியோட அம்மா தான். நான் எந்த எஃப்ஐஆரும் பண்ணல. நான் எப்படி அப்படி பண்ணுவேன்? அவ என்னோட பொண்ணு. உங்க பேரு பிரக்யாவா? ஆமா. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? முதல்ல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணீங்க, ஆனா இப்ப சொல்றீங்க எப்படி பண்ணுவேன்னு? நான் எந்த எஃப்ஐஆரும் ஃபைல் பண்ணவே இல்ல. நீங்க தான் ஃபைல் பண்ணீங்க, அதுவும் எங்க சீனியர் ஆபீசர்ஸ் முன்னாடி. அவர் தீபாவளி லீவ்ல போயிருக்காரு, அதனாலதான் அரெஸ்ட் வாரண்ட்டை எங்களுக்கு ஃபேக்ஸ்ல அனுப்பியிருக்காரு. இங்க பாருங்க. இங்க பாரு ரியா, நான் எந்த எஃப்ஐஆரும் கொடுக்கல. நான் எதுவும் பண்ணல. என்ன நம்புறியா? நான் எந்த கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கல. நான் இப்படி பண்ணவே இல்ல. ப்ளீஸ் பிலீவ் மீ. கங்க்ராட்ஸ் பிரக்யா. கடைசில நீ ப்ரூஃப் பண்ணிட்ட பிராச்சி மேல தான் அன்பு வச்சிருக்க, ரியா மேல இல்லன்னு. அரெஸ்ட் பண்ணுங்க. அரெஸ்ட் பண்ணுங்க சொல்றல. ப்ளீஸ் நான் சொல்றத கேளுங்க. அவளை கூட்டிட்டு வாங்க. எந்த கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கல. ஏன் யாரும் என்ன நம்ப மாட்டேங்கிறீங்க? ப்ளீஸ் அவளை விட்டுருங்க. ப்ளீஸ் எங்க வேலையை செய்யுங்க. சொல்றல. நடக்க மாட்டீங்க. வாங்க. ப்ளீஸ் என்ன விட்டுருங்க. நான் வர மாட்டேன். டாட், ரியா, யாராவது ஒருத்தருக்கு எதிரா எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணும்போது தான் அரெஸ்ட் வாரண்டா இஷ்யூ பண்ணுவாங்க. அப்புறம் பிரக்யா ரியாவுக்கு எதிரா எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிருக்கான். ரைட் பிரக்யா? வாரண்ட் எங்க இருந்து வந்ததுன்னு எனக்கு தெரியாது. அந்த போலீஸ் எதுக்காக வந்தாங்கன்னு எனக்கு தெரியாது. எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. மாதிரி பொய்யா அழுது சிம்பத்தியை நீ கிரியேட் பண்ணாதேன. யாரோட கண்ணீர் உண்மையோ அவ்வளவுதான் நீ ஜெயிலுக்கு அனுப்பிட்டியே. ரியா ரொம்ப பாவம். அவ தான் அம்மா கூடயும் ஃபேமிலி கூடயும் முதல் தடவையா தீபாவளியை கொண்டாடணும்னு அவ ரொம்ப ஆசைப்பட்டா. ஆனா நீ என்ன பண்ண? அத வேற விதமா உனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்ட. நான் ஒத்துக்கிறேன், உனக்கு உன்னோட பொண்ணு பிராச்சி மேலதான் அதிக அளவு அன்பு. அந்த அதிகமான அன்பால நீ ரியாவை வெறுத்துட்ட. அந்த வெறுப்புனாலதான் இன்னைக்கு ரியாவுக்கு எதிராக நீ எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிருக்க. இந்த அன்பு செலுத்துறவங்க இருக்கே, அவங்க ரொம்ப ஆபத்தானவங்க. அன்பு காட்டுறதும் அதே மனசை வச்சுதான், வெறுப்ப காட்டுறதும் அதே மனசை வச்சுதான். ஆனா இவ இருக்காளே, கேரவோட சாவுக்காக பழி வாங்க நினைக்கிறா. நாங்க எல்லாருமே அவ மேல அன்பு வச்சிருந்தோம். அவ இறந்ததுல எங்களுக்கு கூட வருத்தம் தான். ஆனா உனக்கு மட்டும் அவ போனதுக்கு அப்புறம் ஏற்பட்ட வலி இருக்கே, அதே வலியை நீ அண்ணனுக்கு கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்க. ரியாவை அவர்கிட்ட இருந்து பிரிக்கணும். தெரியாது யாரா எங்களோட பொண்ணு. அவ போனதை நினைச்சு எவ்வளவு வருத்தப்பட்டோம் எங்களுக்கு தான் தெரியும். அதுவும் இல்லாம கியாராவை நாங்க எழுந்தப்ப எங்க 2 பேருக்கும் ஒரே அளவுக்கு தான் வலியும் வேதனையும் இருந்துச்சு. அதே மாதிரி இன்னைக்கும் ரியாவை கூட்டிட்டு போகும்போது எங்க 2 பேருக்கும் வலியும் வேதனையும் இருக்கு. எங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா பொண்ணுங்களும் இந்த ஃபேமிலி ரீயூனியன்ல பிராச்சி எங்க போனா? I said leave me. என்ன விடுங்க. ப்ளீஸ் என்ன விடுங்க. உள்ள கூட்டிட்டு போங்க. என்ன விடுங்க. ப்ளீஸ் இந்த மாதிரி பண்ணாதீங்க. கதவு திறங்க. என்ன ப்ளீஸ் வெளிய விடுங்க. என்னால ரொம்ப நேரம் இங்க இருக்க முடியாது. என்ன புரிஞ்சுதா? என் அப்பா யாருக்கு தெரியும்ல? என்ன ப்ளீஸ் வெளிய போக விடுங்க. நான் இங்க இருக்க மாட்டேன். விடுங்க என்ன. இது போலீஸ் ஸ்டேஷன், உன்னோட வீடு இல்ல. நான் சொல்றது உனக்கு புரியலன்னா உனக்கு புரிய வைக்கிறதுக்கும் எங்க கிட்ட வழி இருக்கு. உன் மேல அட்டெம்ப்ட் மர்டர் சார்ஜ் இருக்கு. நீ திகார் ஜெயிலுக்கு தான் போக வேண்டியிருக்கும். வாங்க போலாம். பிரக்யா, உனக்கு எல்லாமே தெரியல. நான் பாட்டிக்கு எல்லாமே கொடுத்தேன்.
அவங்களுக்கு அப்புறம் அந்த இடத்த உனக்கு கொடுத்தேன். ஆனா உன்னோட இடத்த நான் ரியாக்கு என்னைக்கு கொடுக்க முடியல. ஒரு ராக் ஸ்டார் ஆகிறதுல நான் ரொம்பவே பிஸியா இருந்துட்டேன். அதனால நல்ல அப்பனாக தவறிட்டேன். என்னைக்கு நான் ஷோ முடிச்சுட்டு வந்தனோ அப்பதான் எனக்கு ஒரு விஷயம் தெரிய வந்துச்சு. ரியா இருக்காளே, அவ டயர்டாகி கார்டன்லயே தூங்கிட்டா. ஆனா இது எதுவுமே எங்களுக்கு தெரியல. அப்ப என் லைஃப்ல 2 விஷயம் கிளியர் ஆயிடுச்சு. ரியா தான் என்னோட உலகம். அவளுக்காக தான் நான் வாழ்வேன், அவ கூட தான் நான் வாழ்வேன். அப்புறம் 2வது விஷயம் என்னன்னா, எனக்கு பெரிய ராக் ஸ்டார் ஆகணும்னு ஆசை. நல்ல அப்பாவா இருந்தா போதும். அதனால அன்னில இருந்து நான் ராக் ஸ்டாரா இருக்கல, பிசினஸ் மேன் ஆயிட்டேன். ஒரே கேபின்ல உட்காந்துக்கிட்டு போன் பண்ணி பொண்ணு பத்தி கேட்க நினைச்சேன். எப்ப தோணுதோ அவளை போய் நான் பார்க்க நினைச்சேன். அவ மேல அக்கறை காட்ட முடியும்னு நினைச்சேன். அதனாலதான் நான் பிசினஸ் மேனா மாறினேன். ஆனா அன்னைக்கு ரியா தொலைஞ்சு போகும்போது நான் எப்படி உணர்ந்தனோ அதே மாதிரிதான் இன்னைக்கும் இப்பவும் நான் உணர்றேன். என்னோட உலகம் மொத்தமும் அப்படியே என்னை விட்டு போயிட்ட மாதிரி தோணுது. பிரகையா, நீ எனக்காக ஒரு வேலை பண்ணணும். அதான் அந்த போலீஸ்காரங்க சொன்னாங்க, அந்த எஃப்ஐஆர் நீ ஃபைல் பண்ணு. எஃப்ஐஆர் அது உன் பேர்ல தானே இருக்கு. ப்ளீஸ் நீ அந்த எஃப்ஐஆர் வாபஸ் வாங்கிக்க. அப்பதான் அவங்க ரியாவை ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த வேலையை நீ தயவு செஞ்சு பண்ணு ப்ளீஸ். ரியா நம்ம பொண்ணுங்க, கண்டிப்பா நான் இதை செய்வேன். நான் அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன். ப்ளீஸ் நீங்க அழாதீங்க, நான் அவளை கண்டிப்பா கூட்டிட்டு வரேன். ரியா, பிரக்யாவை தான் அம்மாவை ஏத்துக்க யோசிச்சா இல்லையா, அந்த யோசனைக்கான தண்டனை தான் இப்ப அவ அனுபவிச்சுட்டு இருக்கா. அந்த யோசனைக்கு அவளுக்கு நான் தண்டனை கொடுத்துட்டேன். ரியாவை நான் அப்புறமா காப்பாத்திருவேன், திரும்ப வீட்டுக்கு கூட்டிட்டு வருவேன், அவளுக்கு புரிய வச்சிருவேன். ஆனா ரியா, பிரக்யா அப்புறம் அண்ணன் என்னைக்குமே ஒண்ணு சேரக்கூடாது. அப்புறம் நீங்க ரியாவை பத்தி எதுவும் கவலைப்படாதீங்க. ரியா திரும்பவும் என் கூட ரொம்ப சந்தோஷமா இருப்பா, முன்னாடி இருந்த மாதிரி பிரின்சஸ் மாதிரி. கலக்குற ஆலியா, நீ உண்மையாவே கலக்கிட்டு போ. என்னமா சதி பண்ணிருக்க? அதாவது உன் மூளை எந்த அளவுக்கு பெருசோ அதே அளவுக்கு உன் மனசும் பெருசு. நான் சொல்ல வரதுக்கு என்ன அர்த்தம்னா, ரியாவை ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு கண்டிப்பா நீ உன் மனச கல்லாக்கிட்டு இருப்ப. இல்லனா உன்னால இப்படியெல்லாம் பண்ணவே முடியாது. பிரக்யா பேர்ல ஒரு கம்ப்ளைண்ட் எழுது. பண்ணிடுறேன். மாஸ்க் போட்டுட்டு போ, அப்பதான் போலீஸுக்கு அடையாளம் தெரியாது. ஒருவேளை போலீஸ் உன்கிட்ட மாஸ்க் எடுக்க சொல்லி சொன்னாங்கன்னா, எனக்கு உடம்பு முடியல எடுக்க முடியாதுன்னு சொல்லு. ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னா? போலீஸ் ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க. நீ எஃப்ஐஆர் மட்டும் ஃபைல் பண்ண போதும். ஞாபகம் இருக்கா என்ன சொல்லணும்னு? ரியா சஞ்சுக்கு பணம் கொடுத்து என் பொண்ணை கொல்ல பார்த்திருக்கா, அதுவும் தசரா பார்ட்டி அன்னைக்கு. இதுக்கு முன்னாடி கூட ட்ரக் டிரைவர் கிட்ட பணம் கொடுத்து என் பொண்ணை கொல்ல பார்த்தா. அப்புறம் இந்த குற்றத்தை அந்த டிரைவரும் ஒத்துக்கிட்டு இருக்கான். ரைட்? குட். Now go and do as soon as possible. I want the arrest to happen tonight. ஓகே. நான் தான் அந்த லேடிக்கு பணம் கொடுத்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் என் பேர் பிரக்யான்னு சொல்ல சொன்னேன். அப்புறம் ரியாவுக்கு எதிராக எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண சொன்னேன். அப்பதான் பிரக்யாங்கிற லேடி ரியாங்கிற பொண்ணுக்கு எதிரா எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணதா போலீஸ்காரங்க நினைப்பாங்க. பிரக்யா திரும்பவும் இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு ரொம்பவே ஆசைப்பட்டா. அவளை திரும்பவும் வனவாசத்துக்கு அனுப்பி வச்சுட்டேன். அம்மா பொண்ணு உறவு உருவாகிறதுக்கு முன்னாடியே நான் அதை அழிச்சுட்டேன். மொத்த நகரமும் அப்படியே ஒளிமயமா இருக்கு. ஆனா அண்ணன் அப்புறம் பிரக்யாவோட லைஃப்ல ஒரு சின்ன ஒளி கூட கிடையாது. தீபாவளி அன்னைக்கு இந்த அமாவாசை ராத்திரி முடிஞ்சிடும். ஆனா பிரக்யாவோட ராத்திரி இருக்கே, அது என்னைக்குமே முடியாது. பிரக்யாவோ இல்ல பிராச்சியோ, அவங்க 2 பேரும் ரியா கூட ஒரே ஃபேமிலியா இருக்க முடியாது. இதுக்கு நீதான் காரணம்னு எனக்கு அப்பவே தெரியும் ஆலியா. இந்த விஷயத்த நான் என்னைக்கும் மறந்துட்டேன். ஆனா என் மனசுக்குள்ள ஒரு ஓரமா இருந்துகிட்டு தான் இருக்கு. நான் பிரக்யா அப்புறம் என் பொண்ணுங்க எல்லாம் ஒன்னா இல்லாம போறதுக்கு காரணமே நீதான். நீ என்ன பண்ணணுமோ நீ பண்ணு. எங்களை பிரிக்கிறதுக்கு உன்னால என்னெல்லாம் பண்ண முடியுமோ தாராளமா பண்ணு. ஆனா இந்த அபி இன்னும் உயிரோட இருக்காங்கிறத மறந்துடாத. அவளை எதுவும் பண்ணாதீங்க ப்ளீஸ், ப்ளீஸ் எதுவும் பண்ணாதீங்க. ரியாக்கு எதிரான கம்ப்ளைண்ட வேற யாரோ கொடுத்தாங்க. யார் கொடுத்தது கம்ப்ளைண்ட்? பிராச்சியோட அம்மா. அம்மா எனக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டாங்க. She can't do that. She can't do that.
உன்னோட டாட்க்கு பிராச்சிய ரொம்ப பிடிச்சிருக்குனா அதுக்கு காரணம் பிராச்சி ரொம்ப நல்ல பொண்ணு. பிராச்சி எப்படி இருக்காளோ அப்படிதான் இருப்பா. உனக்கு இதை கேட்கறதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கோ அதை விட இதை சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. நீ ரொம்ப கெட்டவன், நீ அடுத்தவங்களுக்கு கெட்டது மட்டும் தான் நினைப்ப. நீ பிராச்சி மேலதான் அதிக அன்பு வச்சிருக்கேன்னு இப்ப ப்ரூஃப் ஆயிடுச்சு, ரியா மேல இல்ல. No, no, it's not possible. அம்மா என் மேல உயிரை வச்சிருக்காங்க. நிச்சயமா அவங்க இப்படி பண்ணிருக்க மாட்டாங்க. அவங்களால பண்ணவும் முடியாது. இல்ல அது அது வந்து நீங்க எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்க, நீங்க என்ன விட்டுட்டு எங்கேயும் போக கூடாது. என்னைக்கு போக மாட்டேன், கண்டிப்பா போக மாட்டேன். என்னைக்கு போக மாட்டேன், உன் கூடவே தான் நான் இருப்பேன். என்னை விட்டு போக கூடாது. நான் ப்ராமிஸ் பண்றேன், நிச்சயமா உன்னை விட்டு போக மாட்டேன். ஓ காட், ஒருவேளை நான் இப்ப ஜெயில இருக்கிற விஷயம் ரன்பீருக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அப்போ நான் தான் தசரா பார்ட்டி அன்னைக்கு பிராச்சிய கொலை பண்ண முயற்சி பண்ண நினைப்பானே. அவன் என்னை பத்தி என்ன நினைப்பான்? அவன் முதல் தடவை எப்ப அவனுக்கு நான் தான் பிராச்சி ஆக்ஷன் பண்ண விஷயம் தெரிஞ்சதோ அப்பவே அவன் என்ன முழுசா வெறுத்துட்டான். ஆனா இது தெரிஞ்சா என்ன பண்ணுவான்னு தெரியலையே, பயமா இருக்கு. நான் உன்னை வெறுக்கிறேன், அடியோட வெறுக்கிறேன். I hate you, ரியா. I hate you. I hate you in my core, ரியா. என்ன தப்பா எடுத்துக்காத ரன்பீர். நான் நல்ல பொண்ணு. நான் நல்ல பொண்ணு. நான் தெரிஞ்சிட்டேன். I'll be doing good. நான் நல்லவளா மாறிட்டேன் ரன்பீர். ப்ளீஸ், நான் தப்பான பொண்ணு கிடையாது. நான் தப்பான பொண்ணு இல்ல. ப்ளீஸ் என்ன தப்பா நினைக்காத. அம்மா, நீங்க எங்க போறீங்க? ஏன் வரதுக்கு இவ்வளவு லேட் ஆயிடுச்சு? நான் உங்களுக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்மா. லேட் ஆயிடுச்சு, ஆனா லேட் பண்ண எனக்கு விருப்பம் இல்லதான். நான் லேட்டா வந்ததுக்கு காரணம் என்னன்னா என் பொண்ணுக்கும் எனக்கும் நடுவுல யாரும் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான். என்ன சொல்றீங்க? நான் என் கூட பிராச்சியை கூட்டிட்டு வந்திருக்கேன். இப்ப பிராச்சி இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லிட்டா, நீ எதுவும் பண்ணல, அவளை கொலை பண்ண முயற்சி பண்ணலன்றத சொல்லிட்டா. அது மட்டும் இல்ல, அம்மா சொல்லிட்டாங்க என் பொண்ணு அவ அக்காவுக்கு எதிரா எதுவும் பண்ண மாட்டான்னு. இன்னைக்கு என்ன நடந்ததோ அது கண்டிப்பா நடந்திருக்க கூடாது. ஆனா நடந்து முடிஞ்சிருச்சு. இப்ப நீ எங்க கூட இருக்க இல்ல? பிராச்சி, என் தங்கச்சியா? என் கூட பிறந்த தங்கச்சியா? நீ அக்காங்கிற விஷயம் எனக்கு தெரியாது. உன் மேல ரொம்ப கோவப்பட்டேன், பயங்கரமா ஆட்டிடியூட் காட்டினேன். I'm sorry. சாரி எல்லாம் சொல்லாத, உனக்கு இந்த ஆட்டிடியூட் ரொம்ப சூட் ஆகுது. நீ என் தங்கச்சியாச்சே. ரியா, அத்தை இவங்க ரெண்டு பேரும் எப்பவுமே எனக்கு முக்கியம் தான். என்னை விட அதிகமாவா? ஆமா, ஒரு பொண்ணுக்கு அவ அம்மாவை விட வேற யாரு முக்கியமா இருக்க முடியும்? இவங்க என் அம்மா, அப்புறம் பிராச்சி என்னோட அக்கா. இந்த அக்காக்காக தான் உங்க அம்மா உன்னை விட்டுட்டு போனாங்க. அத்தை ப்ளீஸ் நாட் அகைன், ஓகே? ஐ நோ அவங்க என்ன விட்டுட்டு போயிட்டாங்க, ஆனா எனக்காக திரும்ப வந்திருக்காங்கல்ல. கடைசி ஒன்னு சொல்றேன், கேட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் எங்களுக்கு நடுவுல வராதீங்க அத்தை. என்கிட்ட நீ இப்படிதான் பேசுவியா? என் மேல நீ வச்சிருக்கிற மரியாதை இதுதானே ரியா? அத்தை ப்ளீஸ், இந்த ரெஸ்பெக்ட் மரியாதை இத பத்தி எல்லாம் பேசுறீங்கல்ல, அத நீங்க எப்பவோ இழந்துட்டீங்க அத்தை.
எனக்கு எந்த ரெஸ்பெக்டும் எந்த லவ்வும் உங்க மேல இல்ல. எல்லாம் ஓவர். எனக்கு உண்மை என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ஓகே, ஒருவேளை நீங்க என்னுடைய அக்கா அப்புறம் என் மாம் பத்தி ஏதாவது பேசுனீங்கன்னா நான் இப்படிதான் உங்ககிட்ட பேசுவேன். புரிஞ்சுதா? இதுக்கப்புறம் எனக்கும் என் பொண்ணுக்கும் நடுவுல வரதுக்கு முயற்சி பண்ணாத. ஏன்னா இதுக்கப்புறம் அவளை மேனிபுலேட் உன்னால பண்ண முடியாது. இப்ப என் பொண்ணோட கை என் கையில இருக்க. எப்போ ஒரு அம்மா தான் பொண்ணோட கைய பிடிக்கிறாங்களோ அதுக்கப்புறம் அந்த கைய விட மாட்டாங்க. இனிமே என் குடும்ப விஷயத்துல நீ தலையிடாத. என் கனவை நீ உடைக்க நான் விட மாட்டேன். நீ எங்களுக்கு நடுவுல வரவே கூடாது. சீக்கிரம் சீக்கிரம் போங்க. இல்ல பிரக்யா, பொண்ண ரியாவை சந்திக்க நான் விட மாட்டேன். நான் பண்ண போற ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் நீ போலீஸ் ஸ்டேஷன் இல்ல ஹாஸ்பிடலுக்கு தான் போவ. கொஞ்சம் கொஞ்சம் வேகமா போங்களேன். ஐயோ மேடம், ரத்தம் வருது. யாராவது ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ணுங்க சீக்கிரமா. கெட் வெல் சூன் பிரக்யா. மேம் வெளியே வாங்க. இதாங்க மேம், இந்தாங்க இது யூஸ் இந்தாங்க பண்ணிக்கோங்க. மேடம், இத காயத்துல வைங்க ப்ளீஸ் மேடம். ரத்தம் நின்னுடும். நீங்க எப்படி கொஞ்சம் உட்காருங்க. வாங்க. இல்ல நான் போலீஸ் ஸ்டேஷன் போயாகணும். நீங்க கொஞ்சம் உட்காருங்க. போலீஸ் ஸ்டேஷன் இப்ப போயாகணும். மேடம் மேடம் எங்க போறீங்க? எவ்வளவு அடிபட்டிருக்கு. உங்க பாட்டுக்கு போறாங்க. ஆட்டோ என்னாச்சு? லைன் போக மாட்டேங்குது. மாம், டோன்ட் பி a fool ரியா. பிரக்யாவை பொறுத்த வரைக்கும் நீ ஒண்ணுமே கிடையாது. நத்திங். that's enough, okay? அத்தை ப்ளீஸ் ஸ்டாப் இட். என்கிட்ட இந்த மாதிரி எதுவும் பேசாதீங்க ப்ளீஸ். இங்க இருந்து போயிடுங்க அத்தை, போங்க. ஐ ஹேட் எவரிபடி அத்தை. நான் உங்களையும் வெறுக்கிறேன். ப்ளீஸ் இங்க இருந்து போயிடுங்க அத்தை. ஐ ஹேட் ரன்பீர், ஐ ஹேட் பிராச்சி, ஐ ஹேட் தட் லேடி. ஐ ஹேட் her. நான் அவங்கள வெறுக்கிறேன். அவங்க எனக்கு அம்மாவா இருந்ததில்ல, இனிமேல அம்மாவா ஆக முடியாது. அந்த பொண்ணுக்கு எதிரான கம்ப்ளைண்ட இவங்களா கொடுத்தது? ரியா மெஹரா, ஃபைல்ல யாரு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்கன்னு செக் பண்ணுப்பா. சரிங்க சார். பிரக்யா பேர்ல தான் கம்ப்ளைண்ட் இருக்கு சார். உங்க பேரு பிரக்யாவா? ஆமா. அப்படின்னா நீங்க தான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கீங்க. அதான் சார் கன்ஃபியூஷன். நான் அத மாதிரி கொஞ்சம் காட்டுங்க. நான் என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்கல சார். இங்க பாருங்க மேடம், உங்க பேர் இருக்கு பாருங்க. நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது நீங்க என்ன பாத்தீங்களா? நீங்களே இல்லையா? நான் எப்படி சொல்ல முடியும்? நீங்க பொல்யூஷனால மாஸ்க் போட்டிருந்தீங்க, அதனால முகம் சரியா தெரியல. நான் தான் சொல்றேன்ல, அது கண்டிப்பா வேற ஏதாவது லேடியா இருக்கும். யார் கம்ப்ளைண்ட் பண்ணாங்களோ அது. ஒருவேளை நான் கம்ப்ளைண்ட் பண்ணிருந்தா நானே கம்ப்ளைண்ட் பண்ணலன்னு ஏன் சொல்ல போறேன்? மேடம், நீங்க இப்படி புலம்புறதால எதுவும் ஆக போறது இல்ல. ஆனா உங்க ரெண்டாவது பொண்ணு மேலதானே மர்டர் அட்டெம்ப்ட் கேஸ் ஆயிருக்கு. அவங்க வந்து என் மேல எந்த மர்டர் அட்டெம்ப்டும் ஆகலன்னு சொன்னாங்கன்னா அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அந்த கேஸ் முடிஞ்சிடும். நான் என் ரெண்டாவது பொண்ணை கூட்டிட்டு வரேன். அவ எல்லா உண்மையும் சொல்லுவா. அப்புறம் நீங்க விட்டுடுவீங்கல்ல ப்ளீஸ்? ஆமா, நீங்க போய் உங்க ரெண்டாவது பொண்ணை கூட்டிட்டு வாங்க. ஹலோ, சொல்லுங்க. நான் ஒரு தடவை ரியாவை பார்க்கவா? அவ சின்ன குழந்தை, பயந்துருவா. நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் ப்ளீஸ். இல்ல இல்ல இல்ல, இப்போ மீட் பண்ண முடியாது. ஆல்ரெடி யாரோ ஒருத்தவங்க பேசிட்டு இருக்காங்க. யாரு? அவளோட அப்பாவா? மிஸ்டர் மல்கானி. மிஸ்டர் மெஹ்ரா வாங்க. நீங்க சீக்கிரமா. ஹாப்பி தீபாவளி சார். ஹாப்பி தீபாவளி. உங்களுக்கு நான் எவ்வளவு ஃபோன் பண்ண தெரியுமா? என்ன சார், என்னாச்சு? நான் ஃபோன் மேல ஃபோன் அடிச்சிட்டு இருக்கேன், நீங்க எடுக்க மாட்டேங்கிறீங்க. சாரி சார், தீபாவளிங்கிறதுனால கொஞ்சம் நான் பிஸியாவே இருந்துட்டேன். சார், என் பொண்ணு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவளை பெயில் எடுக்கணும். அதுக்கு உங்க உதவி தேவை. இங்க பாருங்க சார், தீபாவளி அன்னைக்கு உங்க வீட்டுக்கு வரதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. ஆனா எனக்கு வேற வழி தெரியல. லேட் ஆயிடுச்சு, வாங்க. சாரி சார், இதெல்லாமே எனக்கு எதுவுமே தெரியாது. பட் ஆனா மிஸ்டர் மெஹ்ரா, அதுவும் இல்லாம இன்னைக்கு பெயில் பேப்பர் ரெடி பண்ண முடியாது. இன்னைக்கு தீபாவளிங்கிறதுனால எல்லாருமே வீட்ல தான் எல்லாம் இருப்பாங்க. ஏற்பாடு பண்றேன். நீங்க பேப்பர் ஒர்க் பண்ணா மட்டும் போதும். என்னால இன்னைக்கு பண்ண முடியாது சார். என் பையன் இன்னைக்கு தான் ஹாஸ்டல்ல இருந்து வந்திருக்கான்.
என்னோட ஒய்ஃபும் லீவ்ல இருக்காங்க. நாங்க எல்லாருமே சொந்தக்கார வீட்டுக்கு போறதுக்கு பிளான் பண்ணிருக்கோம் சார். பட் டோன்ட் வரி, நான் வேற யாருக்காவது கால் பண்ணி பெயில் பேப்பர் ரெடி பண்ண சொல்றேன். உங்க கண்ணுக்கு உங்க ஃபேமிலி தான் தெரியுதுல, என் ஃபேமிலி தெரியலல. இன்னைக்கு மட்டும் நீங்க வந்து என் பொண்ணு பெயில் எடுக்கலனா அதுக்கப்புறம் என் கம்பெனியோட எவ்வளவு கேஸ் இருக்கோ அது எல்லாம் வேற வக்கீலுக்கு கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் நீங்க உங்க ஃபேமிலியோட முழு நேரமும் இருந்துக்கோங்க. இல்ல மிஸ்டர் மேக்ரா, நான் சொல்றதை நீங்க கேட்டாகணும். இல்லன்னா தீபாவளி அன்னைக்கு நீங்க திவால் ஆயிடுவீங்க. புரியுதா? 20 வருஷத்துக்கு முன்னாடி என் அம்மா என்னை விட்டு பிரிஞ்சு போனப்ப அம்மாவுடைய அர்த்தம் தெரியாததுனால எனக்கு அந்த வழி தெரியல. ஆனா இப்ப நடக்கிறது, நான் 2வது தடவை எங்க அம்மாவை நான் பிரிஞ்சிருக்கேன். என்ன விடுங்க, நான் ரியாவை பார்க்கணும், என் பொண்ணை நான் பார்க்கணும். சரி, இன்னொரு டிராமாவை பாக்குறதுக்கு ரெடி ஆயிரு. என்ன ஒரே ஒரு நிமிஷம் என் பொண்ணை நான் பார்த்துட்டு வந்துடுறேன். ரியா, இவங்க பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க போய் பாருங்க. என்கிட்ட அவ்வளவு டைம் இல்ல. ரியா, நான் உன்கிட்ட ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். நீ எதுக்கும் பயப்படாத. நான் வந்துட்டல, உன் அம்மா வந்துட்டல, உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். உன்னை நான் ரொம்ப நேரம் இங்க இருக்கவும் விட மாட்டேன். ரியா உன்னை சந்திக்க ஆசைப்படல பிரக்யா. தல்லு, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? இந்த வீட்டையும் குடும்பத்தையும் நான் எப்படி காப்பாத்த போறேன்னு தெரியல. தான் பொண்ணை ஜெயிலுக்கு அனுப்பிட்டான்னு பிரக்யா மேல பழி வந்திருக்கு. நீ இது வரைக்கும் பிரக்யாவை பத்தி சொன்னது எல்லாமே, அப்புறம் நான் பிரக்யாவை பத்தி புரிஞ்சுக்கிட்டது, அவ கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு வேலையை செஞ்சிருக்கவே மாட்டா. கண்டிப்பா செய்ய மாட்டா. ஆனா அந்த ஆலியா பிரக்யாவை பத்தி, அவ வாயால இது வரைக்கும் பிரக்யாவை பத்தி நல்ல வார்த்தை சொன்னதே கிடையாது. இந்த அம்மாவும் பொண்ணும் ஒண்ணு சேரலன்னா அப்புறம் அபி பிரக்யாவை நான் எப்படி ஒண்ணு சேர்ப்பேன்? நீயே சொல்லு, நான் எப்படி சேர்ப்பேன்? எல்லாம் நல்லபடியா வந்து கனவு மாதிரி கலைஞ்சு போச்சு. தல்லு, நீ தான் நல்ல வழி காட்டணும். அப்படி மட்டும் நீ வழி காட்டலைன்னா என்னால உன்னோட ஆசையை நிறைவேற்றவே முடியாது. அத கழட்டு. இல்ல 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 இப்ப என்னால கழட்ட முடியாதுமா. இங்க பாருப்பா, இது உனக்கு சுத்தமா நல்லா இல்ல. என்கிட்ட கூட இல்ல 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 இல்லம்மா, தயவு செஞ்சு நீங்க இதை என்னோட விரல்ல இருந்து கழட்டிடாதீங்க. என்னால கழட்ட முடியாது. இங்க பாருப்பா, ஏன் சொல்றேன்னா இது உண்மையிலேயே நல்லாவே இல்லப்பா. இது உன் விரலுக்கு நல்லாவே இல்ல. ஜஸ்ட் கிவ் இட் டு மீ. இல்ல 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 விடுங்கம்மா. ரன்பீர், எதுக்கு சின்ன குழந்தை மாதிரி பிடிவாதம் பிடிக்கிற? உனக்கு அந்த மோதிரம் சுத்தமா நல்லாவே இல்ல. அப்படி உனக்கு போட்டுக்கணும்னு ஆசையா இருந்தா நல்ல டிசைனா பார்த்து போட்டுக்க. இது ரொம்ப கேவலமான டிசைனா இருக்கு கூட. மம்மி, இது என்னோட என்கேஜ்மெண்ட் ரிங். என்கேஜ்மெண்ட் ரிங்? யார் இத கொடுத்தா? பிராச்சி. நானும் பிராச்சியும் என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டோம். அது வந்து தீபாவளிங்கிறதுனால, நல்ல நாளுன்றதுனால நாங்க பண்ணிக்கிட்டோம். பிராச்சிக்கும் எனக்கும் என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. நீ உண்மையதான் சொல்றியா ரன்பீர்? ஆமா மம்மி, நான் உண்மையதான் சொல்றேன். எனக்கு நல்லாவே தெரியும் உங்களுக்கு பிராச்சியை பிடிக்காதுன்னு. ஆனா எனக்கு அவளை பிடிச்சிருக்கு. நான் அவளை காதலிக்கிறேன்ல, அப்புறம் நான் அவளைதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். ரியாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவ மேல மர்டர் அட்டம் கேஸ் ஃபைல் ஆயிருக்கான். போலீஸ் சொல்றாங்க நான் தான் அந்த கம்ப்ளைண்ட் பண்ணேன்னு. உனக்கு நல்லா தெரியும் ரியாக்கு எதிரா நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு. ஒரு சின்ன குழந்தை, அவ மேல நான் உயிரே வச்சிருக்கேன். அவ மேல நான் எதுக்கு கம்ப்ளைண்ட் பண்ண போறேன்? என்ன கொல்ல முயற்சி பண்ணிருக்காமா? நீங்க அவளுக்கு எதிரா ஏன் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டீங்க? கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சுல, யார் வேணா பண்ணிருக்கட்டும், அதுல எந்த தப்புமே இல்ல. நடந்ததெல்லாம் நல்லதுக்குதான். அவ பண்ண தப்புக்கு அவ அனுபவிக்கிறா. ஏன் நீங்க எல்லாரும் இந்த மாதிரி பேசுறீங்க? பிராச்சி, உனக்கு என்ன ஆச்சு? எனக்கு என்ன ஆச்சா? உங்களுக்கு என்ன ஆச்சு? எனக்கு நல்லா தெரியுது நீங்க ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க. ஆனா எதுக்கு ஆகணும்? ரியா மேல எதுக்கு இவ்வளவு பாசம்? எனக்கு ஒரு விஷயம் புரியவே மாட்டேங்குது. அவ என்னைக்கும் எனக்கு நல்லது நினைச்சதே இல்ல. எப்பவும் எனக்கு கெட்டதை மட்டும் தான் செஞ்சிருக்கா. எனக்கு எதிராக பல பிரச்சனைகளை உருவாக்கி இருக்கா. என்ன கொல்லவும் முயற்சி பண்ணிருக்கா.
அவளுக்காக நீங்க அவ மேல எப்படி நீங்க இவ்வளவு பாசமா இருக்க முடியுது? உங்க வாயில அவளுக்காக நீங்க எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. என்ன ஆச்சுமா உங்களுக்கு? இது எல்லாத்தையும் விவரமா சொல்றதுக்கு என்கிட்ட இப்ப டைம் இல்ல. அதை விட முக்கியமான விஷயம் இப்ப ரியாவை லாக்அப்ல இருந்து வெளியில எடுக்கணும். உன்னை கொலை பண்ண முயற்சி பண்ணதா அவ மேல கேஸ் ஃபைல் ஆயிருக்கு. நீ வந்து அந்த மாதிரி இல்லன்னு சொன்னீனா உடனே அவங்க அவளை கொல்ல முயற்சி பண்ணிருக்கால, எப்படி இல்லன்னு சொல்ல முடியும்? நம்ம போலீஸ்ல சொல்ல ஏன் சொல்லக்கூடாது? ஏன் சொல்லக்கூடாதுமா? ஒருத்தர் கொல்லணும்னு நினைக்கிறதே கிரைம் தான். கிரைம் என்னைக்கும் கிரைம் தான். அவளுக்கு அப்படிதான் நடக்கும். இல்லம்மா, நீங்க என்ன செய்ய சொன்னாலும் நான் செய்வேன். நீங்க சொல்றதெல்லாம் நான் கேட்பேன். ஆனா அந்த ரியாவுக்காக ஏதாவது செய்ய சொன்னா ஐம் ரியலி சாரி. நீங்க என்கிட்ட அவளுக்கு திவாலி விஷ் பண்ண சொல்லி சொன்னீங்க. நான் அவளுக்கு போன் பண்ணேன். அந்த திமிரு பிடிச்சவ போன் எடுத்து ஆனா என்கிட்ட போன்ல பேசல. நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர மாட்டேன். நான் எதுக்கு போகணும்? அவளுக்கு நடந்தது சரிதான். அந்த ரியா ஜெயிலுக்கு போகட்டும், எங்க வேணாலும் போகட்டும். 1 வருஷம் இல்ல, 2 வருஷம் இல்ல, 10 வருஷம், 20 வருஷம் ஜெயிலே. தயவு செஞ்சு ரியாவை பத்தி இப்படி எல்லாம் சொல்லாத. ஏன் சொல்லக்கூடாது? அவ திமிரு பிடிச்சவ, சுயநலவாதி. அவ என்ன கொல்ல முயற்சி பண்ணிருக்கா. அவ அவளுக்காக மட்டும் தான் வாழ்றவ. அப்படி ஒரு திமிரு பிடிச்சவளுக்கும் எனக்கும் என்ன சம்மந்தம் இருக்குமா? அவ உன்னோட தங்கச்சி. ஆமா, உன் கூட பிறந்தவன். நீங்க 2 பேரும் ரெட்ட பிறவீங்க. ப்ளீஸ் லேட் பண்ணாம சீக்கிரம் வா. பிரக்யா, நீ சொல்றத பார்த்தா மிஸ்டர் மேரா தான் உன்னோட விஷயம் ரொம்ப பெருசு. இப்ப அதை சொல்லி புரிய வைக்க முடியாது. ரியா இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல லாக்அப்ல இருக்கா. அவளை அங்க இருந்து வெளியில கொண்டு வரது ரொம்ப முக்கியம். இங்க பாரு, அவ உனக்கு எவ்வளவு வேணாலும் கெடுதல் பண்ணிருக்கலாம். நீ என்ன வேணாலும் நினைக்கலாம். அதுக்கெல்லாம் முக்கிய காரணம் உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு உங்களுக்கு தெரியாததுதான். இப்பதான் எல்லாம் உண்மையை தெரிஞ்சிருச்சு. நீ அவளுக்கு உதவி பண்ணுவல்ல பிராச்சி? இது நாள் வரைக்கும் உங்க மொத்த அன்பு எனக்கு மட்டும்தான் கிடைச்சிட்டு இருந்தது. இப்ப திடீர்னு இன்னொருத்தர் மேல நீங்க அன்பு செலுத்துறத பாக்கும்போது என்னால தாங்கிக்க முடியலம்மா. ஐம் சாரி. என்ன மன்னிச்சிருங்கம்மா. இப்ப அவளுக்கு ஹெல்ப் பண்ண வருவல்ல? நான் அந்த ரியாவை என்ன பண்றேன்னு பாருங்க. அம்மா சொல்ற மாதிரி ரியா என் தங்கச்சின்னா நீங்க உங்களை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போங்க. நாங்க இவர போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போறோம். நீங்க சொல்றது சரிதான். நீங்க ஒரு நிமிஷம். யாரும் எங்கேயும் போக தேவையில்ல. எந்த ஆக்சிடென்ட்டும் நடக்கல. இவளுக்கு லிஃப்ட் தேவைப்பட்டுச்சு. அதனால இவ வேணும்னு பண்ணிட்டா. ரியா என்னோட தங்கச்சின்னா மெஹரா சார் இல்ல, அவரு என்னோட அப்பாவா? சரிங்க, எப்ப வேணாலும் பிளாஸ்ட் ஆகல. நீங்க இங்க இருந்து போயிடுங்க. நான் ஒரு தடவை பொண்ணை இழந்துட்டு திரும்பவும் இழக்க மாட்டேன். எப்பவும் என் மனசுக்குள்ள மெஹரா சார் மாதிரி ஒரு அப்பாவா இருந்தா நல்லா இருக்கும்னு தோணும். ஆனா இன்னைக்குதான் உண்மையிலேயே நான் ரொம்ப கொடுத்து வச்சுவேன்னு தோணுது. அதனாலதான் அவர் எனக்கு அப்பாவா கிடைச்சிருக்கு.